जय साईराम जय साईराम जय साईराम உலகெங்கிலும் இருக்கிற சாய் பக்தர்களுக்கு கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய திருப்தியாக நம்முடைய சாய்நாளுடைய வாழ்த்துக்களாலும் விதமான பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய மயிலாப்பூர் ஆலயத்தை கட்டி முடித்த சுவாமிஜி நரசிம்ம சுவாமி அவர்களுடைய திருக்கரங்களால் எழுதிய ஸ்ரீ சாயிநாத மரணம் என்கின்ற புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகிறோம். அதில் இருக்கிற ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றிகளை குவிப்பதற்காக எழுதப்பட்ட வாசகங்கள், எழுதப்பட்ட ஸ்லோகங்கள், பாபாவுடைய புகழை பாடக்கூடிய ஸ்லோகங்கள். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த சாயிநாத ஸ்ரீ சாயிநாத மரணத்துடைய இரண்டாவது செய்யுளை அந்த மந்திரத்தை பார்ப்போம். இந்த மந்திரத்தை நாம் சொன்னோமானால் எல்லா தடைகளையும் தாண்டுவதற்கு நமக்கு என்னென்ன தடைகளெல்லாம் இருக்கிறதோ அந்த தடைகளெல்லாம் தாண்டுவதற்கு வெள்ளை உடை உடுத்திய எங்கும் நிறைந்த 4 கைகளை கொண்ட சந்திரனை போன்ற நிறம் கொண்ட கருணாமூர்த்தியை தியானம் செய்க என்று அந்த ஸ்லோகத்துடைய விளக்கம் சொல்கிறார். இப்பொழுது நான் ஸ்லோகத்தை சொல்கிறேன். சுக்லாம் வரதரம் தேவம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் யாயேது சர்வநிந்த உபசாந்தையே. சுக்லாம் வரதரம் தேவம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் யாயேது சர்வ விக்ன உபசாந்தையே. ஆங்கிலத்திலே ஃபார் ஓவர்கமிங் ஆல் obstacles let one meditate on the white rabbit, all rewarding four-armed one, moonlight in color and gracious being அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. இது மாதிரி இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். விநாயகருடைய ஸ்லோகத்தை போலத்தான் இதுவும் அமைந்திருக்கிறது. சுக்லாம் வரதனம் தேவம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வ விக்ன உபசாந்தையே. அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்ப்போம். இப்பொழுது நாம் பிரார்த்தனையை படிப்போம். பிரார்த்தனை உலகெங்கிலும் இருந்து வந்திருக்கிறது. இந்த பிரார்த்தனையினுடைய நோக்கங்கள் பல்வேறு பக்தர்கள் பல்வேறு நோக்கங்களுக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நம்முடைய வந்திருக்கிற நம்முடைய நண்பர், நம்முடைய உள்ளூரை சார்ந்தவர், ஊரப்பாக்கத்தை சார்ந்தவர் திரு ராஜி என்கிற நண்பர். இவரும் சாய்நாதனுடைய சொந்தம்தான். ஆனால் இவருக்கு ஒரு சொந்தமான ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது. சென்ற வாரத்திலே அவருடைய 2 சக்கர வாகனத்திலே வங்கியில் இருந்து நகையை எடுத்து வந்து மீட்டு வந்து வீட்டுக்குள்ளாக எடுத்து செல்வதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 28 பவுன் நகைகள் இது காணாமல் போய்விட்டது, திருடு போய்விட்டது. பாபாவுடைய அருளால் மீண்டும் இது கிடைக்க வேண்டும். மீண்டும் இது கிடைத்து நல்ல விதமாக அந்த நகைகள் எல்லாம் கிடைத்து அவருடைய கண்ணீரை துடைக்க பாபாவுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் அனைவருமே பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதுபோல திரு ராஜி அவர்கள் இனி வரும் காலங்களிலே அவருடைய வங்கி கணக்கு புத்தகத்தையும் திருடிக் கொண்டு சென்று விட்டார்கள். ஆகவே அவருக்கு அந்த நகை திரும்ப கிடைக்க வேண்டும். அதுபோல சௌமியா என்கின்ற சகோதரி கேரளத்திலிருந்து எழுதியிருக்கிறார். அந்த அம்மாவுக்கு எப்பொழுதுமே தூங்கிக் கொண்டே இருக்கிறார். அப்படி ஒரு நோய் அவருக்கு. விழிப்பு என்பதே இல்லை. எப்பொழுதும் நரம்பு தளர்ச்சியினாலே நோய்வாய்ப்பட்டு தொடர்ச்சியாக மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு வருகிறார். எப்பொழுதும் அவர் தூங்கிக் கொண்டே இருக்கிறார். விழிப்பு என்பதே இல்லாமல் இருக்கிறது. அந்த சௌமியாவுக்கு பாபாவுடைய கடாட்சம் கிடைத்து கண்ணீரை துடைத்து கண்ணை திறந்து வைத்து நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வருகிறோம். அதுபோல மலேசியாவிலிருந்து ஒரு அம்மா எழுதியிருக்காங்க. அவங்க மலேசியாவில் தமிழ் பேசக்கூடியவங்க, நல்ல தமிழ் பேசக்கூடிய சகோதரி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு அவங்க விரும்பல. ஆனா முதல்ல சொன்ன தூக்கமாவே இருக்கிற அந்த சகோதரிக்கு இந்த சகோதரி அப்படியே எதிர்மாறாக இருக்கிறாங்க.
அவங்க வந்து தூங்குறதே இல்லை. தூங்கி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிறது. கண்ணை விழித்துக் கொண்டே இருக்கிறார். தூக்கம் என்பது வரவே இல்லை. பகல் இரவு எல்லாம் ஒன்றாகவே அவருக்கு இருக்கிறது. 24 மணி நேரமும் விழிப்புணர்விலே இருக்கிறார். அவரை பார்த்து, அவர் தூங்காமல் இருப்பதை பார்த்து அவருடைய கணவர் அவருக்கு தெரியாமல் அழுது கொண்டே இருக்கிறார். இரவெல்லாம் அழுகிறார். இவர்கள் இருவருமே அழுது கொண்டிருக்கிறார்கள். இவருடைய கண்ணீரை பாபா துடைக்க வேண்டும். அவர் தூங்கிக் கொண்டே இருக்கிறார். அந்த சகோதரி, இந்த சகோதரி தூங்காமல் இருக்கிறார். இப்படியாக மாறி மாறி இருக்கிறார். அடுத்து கேரளாவிலிருந்து ஒரு பக்தை, கிட்டத்தட்ட 75 வயது முதிர்ந்த ஒரு சகோதரி எனக்கு பேசியிருந்தார்கள். அவருக்கு வீசிங், அதாவது இழுப்பு நோய் இருப்பதாகவும் அதிலிருந்து விடுபடுவதற்காக என்னை கண்டிப்பாக பாபா காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் நாம் அனைவருமே ஒருங்கிணைந்து பிரார்த்தனை செய்து கொண்டோம். அவர் அந்த குடும்பத்திலே மிகவும் அதிகமாக நோய்வாய்ப்பட்டதினாலே அந்த குடும்பத்தில் அனைவருமே சேர்ந்து அவர் இறந்து விட்டதாக கணக்கெடுத்துக் கொண்டு எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவரை குளிப்பாட்டுவதற்கும் ஆரம்பித்து விட்டார்கள். நாம் செய்து கொண்ட பிரார்த்தனையின் பலனோ, பாபாவுடைய கருணை கடாட்சமோ, அல்லது உங்களுடைய அனைவருடைய பிரார்த்தனையின் பயனாக அந்த சகோதரி அந்த குளிப்பாட்டும் பொழுது, அவரை கழுவும் போது எழுந்து உட்கார்ந்து கொண்டார். எழுந்து உட்கார்ந்து கொண்டு நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று சொன்னார். அதுபோல அவரே எனக்கு இன்னைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அப்பா உன்னுடைய பிரார்த்தனை வீண் போகவில்லை, நான் பேசுகிறேன், நலமாக இருக்கிறேன், கண்டிப்பாக நம்முடைய வண்டலூர் வைஷ்ணவ பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துக்கு வருவேன் என்று சொன்னார்கள். இது மிகவும் நமக்கு ஒரு சிரிப்பாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுபோல மும்பையிலிருந்து ஒரு பெருந்தொகை பேசுகிறார். அவருக்கு பெருந்தொகை வர வேண்டியது உள்ளது. அது வந்தவுடன் பாபாவிற்கு நான் கிட்டத்தட்ட வருகின்ற தொகையிலே ஒரு 25% நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், எப்பொழுதும் நாம் பணத்திற்காக ஏழைகளாக இருந்தாலும் பரவாயில்லை, யாராக இருந்தாலும் பிரார்த்தனை செய்வது வேண்டியது என்னுடைய கடமை. ஆகினாலே நீங்கள் அதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ உங்களுக்கு வர வேண்டிய பணம் வருவதற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதுபோல சென்ற வாரம் நாம் பிரார்த்தனை செய்துள்ளோம். ஜஸ்வந்த் என்கின்ற சிறுவன், அவனும் அவனுடைய தகப்பனாரும் மகிழ்வுந்திலே காரிலே சென்று கொண்டிருந்த பொழுது, வேலூர் அருகிலே சென்ற பொழுது விபத்திலே அகப்பட்டுக் கொண்டு அவருடைய தகப்பனார் இறந்து போனார். அந்த ஜஸ்வந்த் மட்டும் உயிர் பிழைத்திருக்கிறான். அந்த குழந்தை உயிர் பிழைப்பதற்காக வேலூர் சிஎம்சியிலே அந்த குழந்தையை வைத்தியம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அனைவருமே பிரார்த்தனை செய்து கொண்டோம். அந்த குழந்தை பிழைக்க வேண்டும் என்று. அந்த குழந்தை பிழைத்து விட்டது, அது பேசுகிறது. ஆனால் இன்னும் வருகின்ற காலங்களிலே நல்ல விதமாக அனைத்து குழந்தைகளைப் போல வெளியிலே எழுந்து ஓடி ஆடி விளையாடுகின்ற ஒரு விளையாட்டை பாபா செய்து தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறோம். அதுபோல கார்த்திகை என்பவர் துபாயிலிருந்து எழுதுகிறார். அவருக்கு கடன் தொல்லை இருக்கிறது. திருமணத்திற்கு பிறகு நிறைய அவருக்கு தொல்லைகள் இருக்கிறது. இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று அவர் எழுதுகிறார், பேசுகிறார். அதுபோல அண்ணா நகரை சேர்ந்த ஒரு பெரிய மனிதர், வியாபார நிறுவனத்தை மிகப்பெரிய அளவில் நடத்தி கொண்டிருக்கிறவர், அவர் கடன் தொல்லையிலிருந்து நீங்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அதுபோல நிறைய பிரார்த்தனைகள் வந்திருக்கிறது. இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நல்ல விதமாக வெற்றிகரமாக நிகழ வேண்டும். நம்முடைய இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு வந்திருக்கிற அநேக பிரார்த்தனைகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட சொல்லிய பெயர்கள் எல்லாம் டம்மி பெயர்களாக நான் சொல்லியிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவருடைய உண்மையான பெயரை நாம் சொன்னோம் என்று சொன்னால் அவர்களுடைய உரிமை, அதாவது உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே அவருக்கு தொலைபேசியை தொடர்பு கொண்டு துக்கம் விசாரிக்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறும், கண்டிப்பாக பிரார்த்தனை நிறைவேறும். ஆனால் அவர்களை துக்கம் விசாரிக்கக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு வரக்கூடாது. ஆகினாலே அதை சொல்வதில்லை. நிறைய சகோதர சகோதரிகள், நான் உங்களிடமே பேசுகிறேனே, இந்த தொலைபேசி உரையாடலை தயவு செய்து பப்ளிக்ல பப்ளிஷ் பண்ணிடாதீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. யாருன்னு தெரியாம, பேர் ஊர் தெரியாம ஒரு உரையாடலை மட்டுமே நான் வெளியிடுகிறேன். அந்த உரையாடலில்
உங்கள் பெயர் வராது, உங்கள் ஊர் வராது. ஆனால் உங்களுடைய சோகமான அந்த நிகழ்வு வந்தால் கண்டிப்பாக அதை கேட்கிற ஒவ்வொரு பக்தரும் பாபாவே கேட்டது போல நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இதே போல நிறைய அன்பர்கள், நிறைய பக்தர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி அவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் கண்டிப்பாக அதற்காக பிரார்த்தனை செய்து கொள்வார். இந்த பிரார்த்தனை நேரத்திலே இந்த சாலையில் செல்லுகின்ற, இப்பொழுது செல்லுகின்ற அந்த ஆம்புலன்ஸில் செல்லுகிற அந்த ஆத்மாவானது பிழைப்பதற்காக உடனடியாக சென்று மருத்துவமனைக்கு சென்று அந்த ஆத்மாவிற்கு, அந்த மனிதருக்கு கண்டிப்பாக நல்ல வைத்திய முறைகளை கையாண்டு சீக்கிரமாக அது பிழைத்து வர, அவர் பிழைத்து அவருடைய வீட்டுக்கு செல்ல பிரார்த்தனை செய்து கொள்வோம். இந்த விதமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே வெற்றிகரமாக நிறைவேறுவதற்காக நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். பிரார்த்தனை வெல்லட்டும். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.